ஃப்ரெண்ட்ஸ், காலையில் டீ போட்டு கொடுத்துட்டு நீ வேறு வேலையெல்லாம் பார்க்கலான்னு இருக்கேன். டீ போட்டு கொடுத்துட்டேன். நீ காக்காவுக்கு மிக்சர் வச்சுட்டு இனிமேல் தான் டிஃபன் வேலையெல்லாம் செய்யணும். இட்லியும் தோசை மணத்தக்காளி கீரை சட்னி தான் செய்யலான்ட்டு இருக்கேன். நம்ம கீரை வீட்டிலே இருக்கும், அதையே பொரித்து செஞ்சுக்கலான்ட்டு. சங்குப்பூ பூத்துருக்கு வீட்டில் நிறையா, அதையே பொரித்து சாமிக்கு வச்சுட்டு சாமி கும்பிடலான்ட்டு பூவெல்லாம் பொரிச்சிட்டேன். நீ சாமிக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். சாமி கும்பிட்டுட்டு டிஃபன் வேலை ஆரம்பிக்கணும். கீரை வீட்டில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதையே பொரிச்சிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடுறேன். நல்லா கீரை இட்லி ஊற்றிட்டேன். ஒரு தட்டு இட்லி ஊற்றிட்டு கூட தோசை ஊற்றிக்கலான்னு கீரையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஒரு வாணலி அடுப்பில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, வரமிளகாய் ஒரு 5-6 வரமிளகாய், 5 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு துண்டு புளியும் கீரையும் போட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம். கீரை நல்லா வதங்கி வந்துடணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் தேங்காய் போட்டுட்டு வதக்கணும். தேங்காய் லேசாக வதக்கினா போதும். வதக்கி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கீரை மணத்தக்காளி கீரை சட்னி இது ரெடி ஆயாச்சு. இப்போ தாளித்து கொட்டிட்டேன், ஆயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றிட்டு இட்லியும் ரெடி ஆயிடுச்சு, சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. கீரை சட்னியும் நீ தோசை ஆயிடுச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம். இந்த சூப்பரான மணத்தக்காளி கீரையும் இட்லி தோசை நல்லா ரெடி ஆயிடுச்சு. எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ க்ளீனிங் வேலையும் முடிச்சுக்கலான்ட்டு பாத்திரமெல்லாம் கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மணத்தக்காளி கீரை சட்னி வாய் புண்ணு வயிறு புண்ணு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. காலையில் வெறும் வயிறு டெய்லி ஒரு கைப்பிடி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா வயிற்று புண்ணெல்லாம் நல்லாயிரும். சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சாப்பிட்டுட்டு எனக்கு வயிறு புண்ணு சரியாக இருக்குது. நான் அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்சது.